வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் திரைப்படத்தின் திரை விமர்சனம். ரோபோ சங்கர் எம்எல்ஏவாக தன் ஊரில் இலவச திருமணம் செய்து வைக்கின்றார். இதில் ஒருவர் மட்டும் ஓடிப்போக மானம் போகக்கூடாது என்று சூரியை வலுக்கட்டாயமாக புஷ்பா என்பவருக்கு நாடக கல்யாணம் செய்து வைக்கின்றனர். இதனால் அவருக்கு அடுத்த சில மாதங்களில் தன் மாமன் மகளுடன் நடக்க இருந்த திருமணம் நிற்கும் நிலை ஏற்படுகிறது. அதே போன்று விஷ்ணு நிக்கி கல்ராணி மீது கொண்ட காதலால் அவருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி அவர் அப்பாவிடம் ரூபாய் 10 லட்சம் பணம் வாங்கி ரோபோ சங்கர் கையில் கொடுக்கிறார். ரோபோ சங்கர் கட்சியின் அமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அப்போது அவரை அழைத்து ரூபாய் 500 கோடி ஒரு இடத்தில் இருப்பதாக சொல்லிவிட்டு இறந்து போகிறார். அந்த 500 கோடியை அபகரிக்க அமைச்சர் மனைவியின் தம்பி ரவி மர்யா ரோபோ சங்கரை துரத்துகிறார். ரோபோ சங்கர் ஒரு பெரிய விபத்தில் பழைய விஷயங்களை மறந்து 10 வயதுக்கு திரும்புகிறார். இதன் பின் புஷ்பா திருமணம் நாடகம்தான் என சூரிய நிரூபித்தாரா? அந்த 10 லட்சம் பணத்தை நிக்கி கல்ராணியிடம் விஷ்ணு திருப்பி கொடுத்து தன் காதலை வெற்றி பெற்றாரா? அந்த 500 கோடியை ரவி மர்யா கண்டுபிடித்தாரா? இவை அனைத்திற்கும் மேல் ரோபோ சங்கருக்கு பழைய நினைவுகள் திரும்பி வந்ததா என்பதை வயிறு வலிக்க சிரிக்க வைத்து கூறியிருக்கிறார் எழில்.